ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்ம மத்தியில் இருக்க பிரதர் சாலமன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மகாபரிசுத்தமும் இரக்கம் நீதியும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் கிருபையாய் கூட்டி கொடுத்து உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கொஞ்சம் தகுதியற்ற எங்களை இந்த நாளிலும் கூட்டி சேர்த்துகிறே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நிறைய ஆண்டு வழி நடத்துங்க. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க, சங்கீத ஆராதனை ஆசீர்வாதமாக்கித்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பெரிதியாக இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபைதாங்க. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒரு எருமையாக திரும்பி போகாதபடி உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்புங்க. எங்களை இந்த நாளிலும் வழி நடத்துங்க. நீரை ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் சங்கீதம் மூலமாக கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 111. சங்கீதம் 111. அல்லேலுயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகள் எப்படிப்பட்டவர்களால் ஆராயப்படுவதுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளையே கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியையின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவரும் நற்கதி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு விதவை நம்பி இன்னொரு விதவை, இதுதான் ரூத்தினுடைய காரியம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டாங்க. இந்த ஒரே ஒரு அறிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, எந்த நிலத்தில் அவங்க நெல்மணிகளை பொறுக்கிட்டு இருக்காங்களோ அதே நிலத்தில் சில நாட்களில் அவங்க தான் அந்த லேண்ட் ஓனர், அந்த நிலத்துடைய ஓனர். அந்தளவுக்கு கர்த்தரை அவங்க நம்பிட்டாங்க. அவரை நம்பினவங்களை அவர் கைவிடுகிறதில்ல. அப்போதைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்லாமல் மீட்பரை உருவாக்கும் சந்ததியில் கொண்டு வந்து வைக்கிறார். அவங்களுடைய நலனில் பூரணப்படுத்துகிறார். அப்போ நம்மளும் கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். Stotari pe
Amen. Hallelujah. A simple word. Once again, let us go to this topic. Let your hands be strong to strengthen others and strengthen yourself. மறுபடியும் இந்த காலவெளியில் அருமையுள்ளே நாம் பார்க்கிற தலைப்பை மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் கைகள் திடப்பட கிடவது. எதற்கென்றால் மற்றவர்களையும் உங்களையும் பலப்படுத்தும்படியாக உங்கள் கைகள் திடப்பட கிடவது. திடப்பட கிடவது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாக எரிய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீங்களும் நானும் அருமையுள்ளே இன்னும் மேன்மை அடைய வேண்டும். மேன்மை அடைய வேண்டும். இன்னும் அருமையுள்ளே சிறந்த நிலையிலே சபை காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கடைசி அறிவுரை என்னவென்றால், வாசிக்கலாம் அருமையுள்ளே, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 11 வசனம். வேதாகமத்தில் கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி அறிவுரை இதுதான். The last instruction to the church is this word. வாசிக்கலாமே. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். இன்னைக்கு காலைல வந்து பாருங்க, அந்த கிச்சன்ல போய் பார்த்தா ஒருத்தர் லேகியன் மாதிரி இருக்கிறார். லேகியன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. லேகியன் தெரியும், லேகியன் எப்படி இருந்தான்னு. ஃபர்ஸ்ட் முன்னாடி லேகியன் இருந்த மாதிரி இருக்கிறார். சுத்தம் லிட்டில் லேகியன் மாதிரி இருக்கிறார். என்ன பண்றது? ஏன்னா இன்னைக்கு அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதி உள்ளவன் இன்னும் செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் நிச்சயமா சொல்லுவோம், இந்த உலகம் நாளுக்கு நாள் மோசமா போகுது. இதுக்கு ஒரு வியாக்கியானம் விளக்கம் பெருசாலாம் அறிய வேண்டிய எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை என்னவென்றால், நாளுக்கு நாள் நீங்களும் நானும் வசிக்கிற உலகம் மோசமா போகும். வசனத்தை சொல்லுது, அதன்படி நடக்குதப்பா. அதில் எந்த குறையும் கிடையாது. நாளுக்கு நாள் அருமையாள எல்லா நிலைமையும் மோசமா இருக்கு. அரசியல் மோசமா இருக்கு, அரசாங்கம் மோசமா இருக்கு, பொது ஜனங்க மோசமா இருக்கிறாங்க. அருமையாள பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் எச்சி துப்பிட்டு எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா இடமும் ஏன் இந்த தெருக்குள்ள வர முடியாத நிலைமையில இப்படி இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அருமையாள அவங்க இருக்கிற உலகத்திலேயே அசிங்கமாக்கிட்டு அருமையாள அழித்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, உறவுகள் கெட்டு போயிட்டு இருக்கிறது. ஐயா, இன்றைக்கு ஒரு பிள்ளைய நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலம்மா. பிள்ளைய நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. பொம்பளை பிள்ளையை அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. பிள்ளைகளை தகப்பன் கிட்ட பத்திரமா வைக்க முடியல. இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமான அருமையோட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு கேள்வி என்னவென்றால், சபையானது நீதிக்கு மேல் நீதி சபையில் காணப்படுகிறதா? பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் அருமையோட அந்த கிருபை பெறுகிறதா? அன்பு பெறுகிறதா? உலகத்தில் அநியாயம் பெருகும் பொழுது சபை அந்த பெட்டர்மெண்ட் அடையணுமே, மேன்மை அடையணுமே, அந்த நிலை காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஃபார் அஸ் டு பிகம் பெட்டர், நாம் மேன்மை அடைய நமக்கு அவசியமான ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். Amen. A small ingredient for us as a church to get better. சபையாய் நாம் மேன்மை அடைய தேவன் எதிர்பார்க்கிற அந்த அளவுக்கு அந்த தேர்வுக்கு மேலே தேர்ச்சி பெற ஒரு சின்ன ஒரு 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 காரியம், ஊக்கம், உற்சாகம். What we need is a simple encouragement. Amen. A simple சின்ன காரியமா அருமையாளே, we need to get, because we live in a day and age where everything is so depressing, everything is so pessimistic. There's a lot of cynicism. எல்லா விதமான குறை கூறுகிற எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மன உளைச்சல், எல்லாரும் மன உளைச்சல் இருக்கிறாங்க. ஐயா, ஒரு மன உளைச்சல் ஒருத்தனுக்கு வேணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாமா? நியூஸ் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா போதும், மனசே ஒன்றும் பார்க்க வேண்டாம். வேறு நீங்கள் நியூஸ் 5 நிமிஷம் பாருங்களேன், அப்படியே டிப்ரெஷன் தானே வந்துடும். சரிங்களா? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வண்டி எடுத்துகிட்டு தாம்பரத்தில் இப்படி கொஞ்சம் அப்படி ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு வந்துடுவோம். வண்டியில் போயிட்டு வாங்க. அது 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கும், தானாக டிப்ரெஷன் வந்துடும். உங்களுக்கு தானாக டிப்ரெஷன் வந்துடும். ஒன்றும் இல்லை, கடத்தருக்கு போயிட்டு வாங்களேன், தானாக டிப்ரெஷன் வந்துடும். ஐயா, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு வேற எதுவும் செய்ய வேண்டாமா? இன்னைக்கு ஐயா சும்மா நம்ம கொஞ்சம் யாருக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாக பழகி பாருங்களேன். என்ன வந்துடும்? டிப்ரெஷன் வந்துடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போனாலும் ஐயா வந்துடுதுமா, பிரச்சனை வருது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நல்லா ஆனும் போனால் ஃபர்ஸ்ட் ஆபத்து அவசரம் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அங்கே போய் 2வது நாள் டிப்ரெஷன் வந்துடும். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏண்டாம் வந்தோன்ற மாதிரி இருக்குது. அருமையாக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது வாட் வி நீட் இஸ் a simple ingredient called encouragement. Amen. Hallelujah. இன்றைக்கு நாம் ஒருவர் ஊக்குவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரியம். அகஸ்டின் வசனத்தை ஷேர் பண்ணும்போதெல்லாம் கேட்பாங்க, வந்த உடனே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லாருக்கும் தெரியும். வந்த உடனே கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. ஐயா ஒரு சின்ன விசாரணை ஒருவரை ஊக்குவிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. A simple gesture. Amen. Hallelujah. Hallelujah. சிறு வயதிலே இளம் வயதிலே அப்பா இழந்தேன். நான் 27 வயசு அப்பா சாகும்போது, நான் 27 வயசு, அப்பா 65 வயசில் இறந்தாங்க. ஒரு கனமான ஒரு பாரமான ஒரு வாழ்க்கை எனக்கு முன்பாக இருந்தது. அந்த நாட்களில் அநேக மக்கள் ஊக்குவிக்கும்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுப்பினார். விக்டேவில் அங்கிள், பிலிப் அங்கிள், இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் தகப்பனுடைய அருமையாவிலே நிலையில் இருந்த மக்கள். அவங்கெல்லாம் அதிகமாக இந்த ஊழியத்தில் ஊக்குவித்தார்கள். அகஸ்டினை ஊக்குவித்தார்கள். எங்கள் அம்மா 19 ஆண்டுகள் அப்பா மரித்த பிறகு கூட இருந்தாங்க. அந்த நாட்களில் அருமையாவில் சபை கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு நிலைமை எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆட்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமா, 7 வருஷம் சபையை கட்டணும். பலவிதமான வசச்சொல், பலவிதமான எதிர்ச்சொல், ஒரு பெரிய பாரம். பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருனாங்க. ஐயா இன்னைக்கு ஒரு பெரிய வேலைமா, பெரிய பாரம், கொஞ்சம் நஞ்ச பாரம் கிடையாது, இவ்வளோ பெரிய பாரம். அருமையாவில் எப்படி செய்கிறது? அப்படிப்பட்ட நாட்களில் வந்தவங்க போனவங்களாம் கண்ட வார்த்தை பேசுவாங்க. அப்பொழுது இந்த சில மக்கள் ஊக்குவித்தபடினாலே அருமையாவில் இந்த நிலைக்கு வர கர்த்தர் கிருபை தந்தார். பாஸ்டர் ஆமோஸ், இவங்க எல்லாம் யார் தெரியுமா? என்னை விட எல்லாம் பெரியவங்கம்மா, குவைட் சீனியர். என் தகப்பன் நிலையில் ஐயா பயங்கர வயசில் மூத்தவர்கள். ஆனாலும் அருமையாவில் சின்ன பையன் பார்க்காம என்னை இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஊக்குவித்தபடினாலே இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் என்கரேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் and for us to go a long way. Amen. Hallelujah. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கூட எப்படி வளர்ந்தாராம், வாசிக்கலாமா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். ஹல்லேலூயா. இயேசு கூட அவருக்கு என்ன இருந்துச்சாம்? ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு யார் தயவும் தேவை கிடையாது, எனக்கு யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோ, இயேசுக்கே ஆண்டவரும் மனுஷ தயவு இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். எனக்கு யாரும் அவசியம் கிடையாது, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், சும்மா ஆண்டவர் இருக்கிறாரு. ஐயா அறிந்து கொள்ளலாம், நமக்கு இந்த மனுஷ தயவும் அவசியம். இப்படிப்பட்ட மக்களுடைய ஊக்குவிக்கிற அந்த காரியத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ we need encouragement. Amen. Hallelujah. Amen. இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக வாசிக்கலாம். அருமையுள்ள எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்கம்மா, இங்க ஒரு பொல்லாத இருதயத்தை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. இங்கிலீஷை வாசிக்கும் போது it begins with beware, be alert, கவனமா இருங்க. நான் சொல்ல போகிற காரியத்தை குறித்து கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு அருமையான அந்த வசனம் ஆரம்பிக்குது. எதை குறித்து கவனமாக இருக்கணுமா? ஒரு பொல்லாத இருதயம். அந்த பொல்லாத இருதயம் இருந்தால் ஐயா ஜாக்கிரதமா, இந்த பொல்லாத இருதயம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? வேசித்தனத்தில் ஈடுபடுவ. அப்படி போட்டு இல்லை, உனக்கு பொல்லாத இருதயம் இருக்குன்னா நீ கொலைகாரனா மாறிடுவ. அப்படி போட்டு இல்லை, நீ பொல்லாத இருந்துச்சுன்னா நீ குடிகாரனா, ஒரு போதைக்கு அடிமையாக மாறிடுவ. அப்படி போட்டு இல்லை. நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போனேன். நான் போனால் ஒரு கிராம பகுதி, அந்த இடத்துல மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனால், சின்ன இடம் தான்.
அங்கே போனால் ஒருத்தர் அப்படி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கார். ஒரே கெரசன் வாசனை. உண்மைமாங்க, ஃபுல்லாக கெரசனை குடிச்சிருக்கார் மனுஷன். கெரசனை குடிச்சிருக்காரு, வாந்தி ஃபுல்லாக கெரசன், அந்த இடம் ஃபுல்லாக கெரசன் வாசனை வருது. ஐயா, இன்னைக்கு அவங்க எப்படி எப்படியே கெட்டு போகிறாங்க. அப்படி கெட்டு போகிறத குறித்து இங்கே வாசிக்கல. குடிகாரனா, கொலைகாரனா, ஐயா தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகும்படி உனக்கு மனசு கெட்டு போல. எதுக்கு கெட்டு போதான் மனசு கெட்டு போதான்? விசுவாசத்தை முன்னாடி வாசிக்கலாம்ப்பா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் என்ன பண்ணுது தெரியுமா? வேற ஒன்றும் பண்ணல. என்ன குடிகாரன் ஆக்கல, என்ன வேசிக்கலன் ஆக்கல, என்ன ஐயா கொலைகாரன் ஆக்கல, என்ன கடங்காரன் ஆக்கல, என் விசுவாசத்தை மாத்தன கெடுக்குது. இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம் மறுபடியும். இன்றைக்கு ஒரு பொல்லாத இருதயம் இன்றைக்கு சமுதாயத்தில், குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தை விட்டு வழி விலகக்கூடிய ஒரு காரியம். ஆமென். இன்றைக்கு இருக்க மேற்கத்திய நாடுகளில், அரபியாவில் மேற்கத்திய நாடுகள் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நாடு என்று பெயர் போன மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு நாத்திகராய் அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் விசுவாசத்தை விட்டு விலகி போன மக்கள் உண்டு. எல்லாம் நல்ல மக்கள், ஊர்லாம் நல்ல ஊர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விசுவாசம் இல்லை, ஆண்டவரை பற்றிய விசுவாசம் இல்லை. ஏனென்றால் இந்த மனசு கெட்டு போயிடுச்சு. இந்த கெட்டு போய் எங்கே கொண்டு போயிடுச்சுன்னு விசுவாசத்தை விட்டு ஐயா ஒரு மனுஷனை தூரம் கொண்டு போயிடுச்சு. விசுவாசம் போயிடுச்சுன்னா எல்லா விதமான கேடும் வந்துடுமா. இன்றைக்கு மறுமையாக இன்றைக்கு அநேக குடும்பங்களில், அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில் இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடிய ஒரு மனசு காணப்படுகிறது. இன்னைக்கு ஆலயத்தை போக பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லை, வசனத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலை காணப்படுகிறது. நன்றாக இருந்து கொள்ளலாம் மறுமையோடு. இந்த நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் அவங்கள காட்டில் நல்லா தானே இருக்கிறேன். ஐயா நல்லா கவனி, நீ நல்லா இருக்கிறது முக்கியம் கிடையாது. முதல்ல கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள் இருக்கணும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் பெற்றோர் செய்கிறக்காய் என் பிள்ளை நல்ல பிள்ளை கிடையாது. நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அந்த பிள்ளை கர்த்தரை பற்றி கொண்ட பிள்ளையாக காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் அந்த மனசில் விசுவாசத்துக்கு இடம் இல்லை. அது ஒரு பொல்லாத இருதயம், அது ஒரு பொல்லாத இருதயமா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி என்ன செய்யணுமா? அப்போ வாசிக்கலாம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத படிக்கு. ஆமென். இன்னும் எனப்படும் அளவும், இன்று எனப்படுகிற நாள் வரைக்கும், இன்று எனப்படுகிற ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லுங்கள் தமிழ்ல வாசிக்கிறோம். புத்தி சொல்லுங்கள் அல்ல, இங்கிலீஷை பார்க்கும்போது என்கரேஜ் ஒன் another. The word exhort one another. உற்சாகப்படுத்துப்பா, ஊக்குவிக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். The word in Hebrew is parakilio. Be a comforter. ஆறுதல் படுத்துகிறவனாக, தேறுதல் செய்கிறவனாக, ஊக்குவிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அருமையாவில் இன்றைக்கு நாம் அந்த மேன்மை அடைவதற்கு ஒரு சின்ன ஒரு குணாதிசயம், ஒரு சின்ன காரியம் என்னவென்றால், we need to be people of encouragement. ஆமென். மற்றவர்களை ஊக்குவிக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அருமையாவில் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை கடைசி வரைக்கும் பற்றி கொண்டிருப்போம் இருந்தால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயும் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இந்த நாளில் நீங்களும் நானும் அந்த ஆதியின் அன்பை பெற்றுக்கொள்ள, அதை பேணி காக்க கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. எபிரேயர் 10 அதிகாரம் 23 25 வாசிக்கலாம். Hebrews chapter 10 verse 23 to 25. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையினால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல அல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க விட்டு விடுகிறது போலன்னா அர்த்தம் என்னங்க? அவங்க விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்படிங்க விட்டுக்கிட்டே இருக்க முடியும்?
இங்கிலீஷில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கணும் தெரியுமா? NIV-ல some have a habit of doing so. Some have a habit. அது எப்படிங்க ஒரு ஹேபிட்? ஒன்று இருந்தால் வரணும், இல்லாட்டி விட்டுட்டு போயிடணும். அது எப்படிங்க அந்த விட்டு போகிற ஒரு ஹேபிட்? அப்போனா விட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப வருவாங்க, திரும்ப போவாங்க, திரும்ப வருவாங்க. இதுதான் என்னங்க ஹேபிட். ஹேபிட்னா ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறது தானேங்க ஹேபிட்டு. திரும்ப திரும்ப செய்கிறது. சரி, அருமையாக ஒரு திஷ்டாந்தத்தை சொல்கிறேன். பெர்னார்ட் ஷான்னு ஒரு இங்கிலாண்டில் ஒரு ஆள் இருந்தார். ஒரு மாதிரி ஆள். சரி, அவர் நிறைய காரியங்களை சொன்னார். அதில் ஒரு காரியம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, டு குவிட் ஸ்மோக்கிங் இஸ் வெரி ஈஸி. டு குவிட் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறத விட ரொம்ப ரொம்ப சுலபம். நான் பல முறை விட்டுருக்கேன். To quit smoking is very easy. I've done it many times. Which means again and again. விளங்குதாம்மா? அதான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கணும். சபை கூடி வருதலை விட்டு விடுகிற, they have a habit. ஐயா, இந்த நாட்கள் அருமையோட எதாவது பார்க்குறேன். ஏன்னா ஒரு காரியத்தை சொன்னால் போதும், உடனே 2-3 வாரம் காணும். ஏன்னா நீங்கள் என்ன பார்த்து எனக்கு தான் சொன்னீங்க, நீங்கள் என்னை வச்சு தானே சொன்னீங்க நீங்கள். ஆனால் ஜோம் போடுறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தர் என்ன இடத்துல என்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் பேசணும். சரியா? என்கிட்ட வந்து பேசிட்டா என்கிட்ட தானே பேசினேன். ஐயா, இன்றைக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் காணப்படக்கூடிய இந்த காலத்தில் வாசிக்கலாம். நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். மறுபடியும் அந்த வேர்ட் என்ன வாசிக்கிறது தெரியுமா? என்கரேஜ் ஒன் another. மறுபடியுமா ஐயா, ஒருவர் ஊக்குவிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையோடு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த நீங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்குன்னு ஒரு நாளை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கிற இன்றைக்குன்னு இருக்கிற வரைக்கும் இதை செய்வோம்ப்பா. இன்றைக்குன்னு ஒரு நாள் கர்த்தர் கொடுத்திருந்தா யாராவது பார்த்து என்ன பண்ணுவோம்? அவங்களை நாம் ஊக்குவிப்போம், யாராவது புத்தி சொல்லுவோம், யாராவது அருமையாக உற்சாகப்படுத்துவோம். இதுதான் வசனம் சொல்லுகிறது. பிகாஸ் என்கரேஜ்மெண்ட் இஸ் அன் இன்கிரீடியன்ட் ஃபார் சம்ஒன் டு எக்ஸெல். ஒருவன் மேன்மை பெறுவதற்கு அருமையாக இந்த ஊக்குவிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஊக்குவித்தல் ஒரு ஊட்டச்சக்தி. ஊக்குவித்தல் ஒரு ஊட்டச்சக்திமா. இன்றைக்கி ஐயா, இன்றைக்கு நிறைய பேர் பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி சொல்கிறாங்களே, அது மாதிரி லெட் அஸ் என்கரேஜ் ஒன் another. தட் வில் ரியலி மேக் அ பர்சன் பெட்டர். ஆமென். ஹல்லேலூயா. அருமையாவுள்ள இந்த வேர்ட் பாராக்கிலியோ, இது போல ஒரு வார்த்தை தான் அருமையாவுள்ள யோவான் 14ஆம் அதிகாரம் அருமையாவுள்ள 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14:16 வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Again, in the word is parakletos. It's the same similar word is used. அவர் என்ன பண்ணுவாரா? தேற்றுகிறவர் ஒருவர் உண்டு. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். முந்தின வாசிக்கலாமே. 15 வாசிங்கம்மா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால். நல்லா கவனிங்கம்மா, ரொம்ப அழகா இந்த வார்த்தைகள் உண்டு. இயேசு சீஷரிடத்தில் பேசுகிறார். நீங்க என்கிட்ட அன்பா இருக்கணும், என் கற்பனைகளை கைக்கொள்ளுவார், என் கற்பனை எல்லாம் கைக்கொள்ளணும், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்போ நான் இன்னொரு சொல்றேன்னா, பார், நீ சமத்து பிள்ளையா இருக்கணும், நான் சொல்றது நீ கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவது தெரியுமா? நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? சாக்லேட் சொல்லிட்டாதீங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு நன்மை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. நீ என்னை அன்பு கூறணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்? நான் பிதாவிட கேட்பேன். அவர் உனக்கு என்ன கொடுப்பார் தெரியுமா? ஒரு தேற்றுகிறவரை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் எப்போதுமே உன் கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு உலகம் அவருக்கு தெரியாது, ஏன்னா உலகம் அவங்களை பார்த்ததில்லை. ஆனால் அவர் எங்கே இருப்பார்னா, உனக்கு உன்னோடு இருப்பார். இன்ஃபேக்ட் அவர் உனக்கு உள்ளே இருப்பார். அதான் வாசிக்கலாமே. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கு. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். எங்க இருப்பார்? உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. 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 இவர் நாம ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் ஐயா சோர்ந்து போன நேரமெல்லாம் அருமையுள்ளே அவர் வசனத்தை சொல்லி சத்தியத்தை தந்து என்னை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் அருமையானவர்களே, he is a comforter, ஆறுதல் படுத்துகிறவர், ஊக்குவிக்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், தேற்றளவாளன் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் அறிய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் சபையானது இன்னும் தேர்ச்சி பெறுவதற்கு, இன்னும் மேன்மை அடைவதற்கு தேவன் வேதம் கூறுகிற ஒரு அருமையான உற்சாகம் மனதில் காணப்பட வேண்டும். நன்றாக கவனிக்கலாம். தேவன் கூறுகிற, வேதம் கூறுகிற என்கரேஜ்மெண்ட், நாட் ஜஸ்ட் த என்கரேஜ்மெண்ட், ஜெனரல் என்கரேஜ்மெண்ட் we think. இன்னைக்கு இருக்கிற ஜெனரல் என்கரேஜ்மெண்ட் இஸ் நாட் ரியலி என்கரேஜிங் பீப்புள் டு டு டூ திங்ஸ் பெட்டர். இன்ஃபேக்ட் பீப்புள் பிகம் worse. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சபை என்று பார்க்கும் பொழுது அறிய வேண்டிய காரியம் என்ன? சபை அருமையானவர்களே ஒரு கட்டிடமாய் பார்க்கிறோம், சபை ஒரு சரீரமாய் பார்க்கிறோம். ஆகையால் தான் அருமையானவர்களே இங்கே பார்க்கும் பொழுது இந்த சபையில் சபை கூடி வரும்பொழுது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சபை முடிஞ்சிருச்சு. இல்லைங்க, சர்ச் இஸ் மோர் தென் சண்டே. ஆமென். பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்களேன், சண்டே காட்டிலும் சர்ச்சில் நிறையா இருக்குது. ஆமாம், மேலேயும் சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், பிகாஸ் இங்கே திங்கக்கிழமை இங்கிலீஷ் சிஸ்டர்ஸ் ப்ரேயர் மீட்டிங் உண்டு, செவ்வாய்க்கிழமை தமிழ் சிஸ்டர் சகோதரிகள் ஜபக்கூட்டம் உண்டு, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி உண்டு, வியாழக்கிழமை சில்வர் செயின்ஸ் ஜபக்கூட்டம் உண்டு, வெள்ளிக்கிழமை ஜபக்கூட்டம் உண்டு, சனிக்கிழமை இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி உண்டு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை. ஆங்கில ஆராதனை உண்டு, தமிழ் ஆராதனை உண்டு, ஹிந்தி ஆராதனை உண்டு, அதுக்கு பிறகு சண்டே கிளாஸ் உண்டு, வாலிபர் கூட்டம் உண்டு, மாலை சுவிசேஷ ஊழியம் உண்டு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் உண்டு, செல் மீட்டிங்ஸ் உண்டு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை. இந்த சபை கூடி வருதல, ஆமென், இந்த சபை கூடி வருதலை விட்டு விட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனால் நாளானது சமீபத்து வரும்பொழுது எந்த அளவுக்கு நாள் கிட்ட வருதோ அந்த அளவுக்கு அதிகமாய் அருமையோட இந்த ஐக்கியத்தை வலுப்படுத்த வேண்டும். ஆமென். அந்த ஐக்கியத்தை எதற்கு வலுப்படுத்துகிறோம்? இந்த சபையிலே அருமையோட இந்த ஊக்குவிக்கிற காரியம் காணப்பட வேண்டும். As long as there is a day called today, and as long as the end is not here, we need to encourage one another and we need to come together. Amen, hallelujah. போன வாரம் இந்த ராக்கம் ஊழியத்தை ஆரம்பித்தோம். உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். ஐயா, இன்னைக்கு அந்த வயதான வேற ஒன்றும் செய்யலாமா, வயதானவர்களை போய் பார்த்து விசாரித்து வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். போனவர்களுக்கு ஆசீர்வாதம், அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு சொன்னேன். போயிட்டு வந்தவங்களை பார்த்து கேட்டேன், என்னம்மா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா சொன்னாங்க, நாங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போனால் அங்கே போனது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம் அருமையாவே, we need encouragement. ஆண்டவர் சொல்கிறாருமா, நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு என்ன பண்ணல, சாப்பாடு கொடுக்கல. நான் குளிரில் இருந்தேன், நீ எனக்கு என்ன பண்ணல, எனக்கு போத்திக்க ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் நான் சிறையில் இருந்தேன், நீ என்ன பண்ணல, என்னம்மா விசாரிக்கலையா, பார்க்கல. ஐயா விளங்குது, பசியாக இருந்தால் சாப்பாடு கொடுத்தா ஒரு ஆறுதல் விளங்குது. குளிரில் இருக்கவனுக்கு போர்வை கொடுக்கறது ஒரு ஆறுதல் விளங்குது. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, சும்மா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆறுதல். Amen. Do you know that just your presence is an encouragement? ஐயா, இந்த தனிமையின் பாதையில் கடந்து போகிற மக்கள் அநேகர் உண்டு. வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் அள்ளி கொடுக்காத, நீ காசு பண்ணலாம் கொடுக்காத. ஐயா, அவங்களோட கூட கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா? that is an encouragement. That's what. நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாமா, அது கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவங்கள அல்ல சபை கொண்டு போவோம். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து, என்ன நல்லா இருக்கீங்களா, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போங்களேன். that will go a long way. Amen. அருமையாளே, இன்றைக்கு we need to encourage one another. அருமையாளே, ஒருவர் ஊக்குவிக்க வேண்டிய மக்களை காணப்படுகிறோம். ஆனால் இதுக்கு somehow we have failed to do that. சபை நடத்துறவங்க நல்லா வரணும், அப்படி ஆவியில் குதிக்கணும், அப்படி பாட்டு பாடணும், காணிக்கை கொடுக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், ஒரு அருமையான இது வரைக்கும் கேட்காத ஒரு பிரசங்கத்தை கேட்கணும், அதுதான் சபை. யார் சொன்னா? இல்லையம்மா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று சேருவது சபை. ஆமென். சபை ஒரு சரீரம், சபை ஒரு கட்டிடம். அப்படி என்றா அருமையாவுல ஐயா, இன்றைக்கு ஒரு செவர் இப்படி நிற்குதுன்னா அது இன்னொரு செவர் சப்போர்ட்ல தான் அந்த செவர் இருக்கு. இதை ஒன்று இடிச்சுட்டா அந்த செவர் தானா விழுந்துருமே.
ஒரு தூண் இன்னொரு தூணோட இன்னொரு பீமோடு இணைஞ்சு இருக்கு, அப்பதான் அங்க கட்டடம் நிக்குது. ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு எல்லாமே தனித்தனியா இருக்கு. தனித்தனியா வராங்க, தனித்தனியா போறாங்க. இந்த கொரோனா வந்ததுக்கா ஸ்தோத்திரம். கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பம் உட்காரலாம். இதுக்கு முன்னாடி படி சகோதரிகள் சகோதரர் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. தப்பு கிடையாது. தட்ஸ் டிஃபரண்ட். இந்த டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா குடும்பமாக அன்பாக இருக்கலாமா? ஆமென். we can be together. சபையாக ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான்மா இன்றைக்கு we need. ஆகையால் நாள் அருமையோடு இன்றைக்குன்னு இருக்கிற வரைக்கும் நாம் ஊக்குவிப்போமே. அதுக்கு தான் கதை சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில் நிறைய ஊழியம் இருக்குமா? ஆமென். சண்டே கிளாஸ் ஊழியம் இருக்குது, வாலிபர் ஊழியம் உண்டு, க்ளீனிங் ஊழியம் உண்டு. இப்போ முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பேர் அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகணும். நிறைய இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அவர் சர்ச். we get involved. பிகாஸ் அதுதாங்க சரீரம். வெறும் மூஞ்சி மாத்திர சரீரம் கிடையாதுமா. இன்றைக்கி சரீரம் என்றால் அருமையாக உள்ள எல்லா வேலைகளையும் எல்லா அவயவங்களையும் செய்தால்தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு சுகமான ஒரு சரீரம் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பில்டிங்கில் சில நேரத்தில் கேன்டிலீவர்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்க்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். கேன்டிலீவர் பார்த்துருக்கீங்களா? நீட்டிகிட்டு இருக்கும். இன்றைக்கி கேன்டிலீவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திடீர்னு ஒரு விளக்கம் வந்துச்சு. கேன்டிலீவர்னால் வேறு ஒன்று சிம்பிள்மா. அந்த பில்டிங் சொல்லுது ஐ கான்ட் லீவர். இந்த பில்டிங் என்ன பண்ணுது? வெளியே தொங்கிட்டு இருக்கிறத ஐ கான்ட் லீவ் ஹர். அதான் கேன்டிலீவர். ஏன்னா அந்தரத்தில் தொங்குதுமா. எப்படிமா அந்தரத்தில் தொங்குது? அது எப்படி அந்தரத்தில் தொங்குதுன்னா அந்த முழு பில்டிங் என்ன பண்ணுது? அதை பிடிச்சிட்டு நிற்குது. அது பிடிக்கலன்னா பொதுக்குன்னு விழுந்துடும். ஆமென். இதுதாங்க சபை, இதுதான் கட்டடம். அருமையோட சில நேரத்தில் சிலது அருமையோட அவங்க வீட்டில் சப்போர்ட் இல்லை, அவனோட வாழ்க்கையில் சப்போர்ட் இல்லை, தொங்கிட்டு இருக்கு. அப்படியா? அதுக்கு சபை என்ன பண்ணிட்டு தெரியுமா? அப்படி பிடிச்சிட்டு ஜபத்தில், அன்பில், ஐக்கியத்தில் அப்படியே பிடிச்சிருக்க. இதுதாங்க கேன்டிலீவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஃபுல் சப்போர்ட் இஸ் ஃப்ரம் த பில்டிங். பார்க்க ஒன்றும் தெரியாது, பார்க்க அப்படியே அந்தரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இல்லைங்க, அது ஃபுல் பில்டிங் என்ன பண்ண தெரியுமா? அதனுடைய பாரம், அதனுடைய எல்லாமே அது எடுத்து வச்சிட்டு இருக்கு. சபை தானே. இந்த விதத்தில் என்ன ஒருவர் என்ன பண்ண நம்ம ஊக்குவிக்க வேண்டும். Amen. As long as you have a day called today, இன்றைக்கு இருக்கா, இன்னைக்கு நம்ம இதை செய்வோம். நாளைக்கு கற்றுக் கொடுத்தா நாளைக்கு செய்வோம். ஆமென். இதை சபையில் செய்வோம், இது குடும்பத்தில் செய்வோம், இந்த பிள்ளைகள்கிட்ட செய்வோம், கணவன் மனைவிட்டு செய்வோம். அது பெருசாக ஒன்று செய்வானா? இங்கே போய் காஷ்மீர் செய்வானா, அப்புறம் பீகார் போய் செய்வானா, யூபிக்கு போய் செய்வானா? அதெல்லாம் அப்புறம் செய்யலாம். முதல்ல எங்கே செய்? உன் வீட்டில் செய். உன் வீட்டில் செய்யுமா? நீ தயவுசெய்து சகோதரியே, உன்னுடைய கணவன் மனைவி, உன்னுடைய குடும்பத்தார், உன்னை மாமியார், எங்கள் மாமனார், மருமக, இவங்ககிட்ட என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? சத்தம் வர மாட்டேங்குது. நீங்கள் என்னை காஷ்மீர் அனுப்புங்க பாஸ்டர், நான் போய் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் போய் எப்படி கன்னியாகுமரி காஷ்மீர்லாம் செய்கிறேன். அந்த ஊழியெல்லாம் இருக்கட்டும், உன் வீட்டில் முதல்ல ஊழியம் செய்யுமா நீ? அருமையான சகோதரி, we have failed to do that. இன்னைக்கு நம்முடைய சொந்த வீட்டாரை அருமையால் விசாரியாமல் இருக்கிறோம். வேற ஒன்றும் பண்ணல, நான் தனியாக இருந்தேன், நீ என்னை பார்த்துட்டு போனப்பா, வா இளைப்பாறுறது ஆசீர்வாதத்துக்கள் பிரவேசி. வேற ஒன்றும் பண்ணல. பசியாக இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது விளங்குது, குளிராக இருக்கவனுக்கு போர்வை கொடுக்கறது விளங்குது. இன்னொன்று இருக்குமா? சும்மா போய் பார்க்கறது, விசாரிப்பது. Can we just do this simple encouragement, because that will go a long way. Amen. Hallelujah. Hallelujah. The காலவெளியில் we have to understand this encouragement is a divine nature. இது ஒரு தெய்வீக குணாதிசயம். ஏன் தெய்வீக குணாதிசயம்? இந்த உலகத்தில் அருமையாவுள்ளே ஊக்குவிக்கிற காரியம் உண்டு. ஆனால் ஏன் தெய்வீக குணாதிசயம் என்றால் சில குறிப்புகள் உண்டு. முதலாவது, இதற்கு ஒரு ஞானம் அவசியம். ஞானம் அவசியம். Because this kind of encouragement needs wisdom. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர்கிட்ட நிறைய பொடிசுங்களாம் வந்துச்சு, கிட்ட வந்துச்சு. என்னன்னு பார்த்தா அவர் உள்ளேருந்து சாக்லேட் எடுத்து கொடுக்குறார். இது சரி கிடையாது, இது என்கரேஜ்மெண்ட் இல்லை. ஐயா, இன்றைக்கு பல நேரங்களில் we don't encourage the proper way. We need wisdom to encourage. ஐயா, இன்றைக்கு ஊக்குவிப்பதற்கு ஒரு ஞானம் அவசியம்.
இன்றைக்கி வீரோன் நம்மளுக்கு நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டிமார் நிறைய பேர பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்க, கெடுப்பாங்க. நான் தைரியமான சொல்லுவேன், கெடுப்பாங்க. சரிங்களா? அந்த அம்மா அப்பா பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்க முடியாது. இவங்க பயங்கரமாக அடிச்சு கிடிச்செல்லாம் வளர்த்துருப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்கள் என்ன பண்ணக்கூடாது, கண்டித்து வளரக்கூடாது. ஐயா தெரிய மாட்டேங்குது, அவங்க என்கரேஜ் பண்ணல, அந்த பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க. இதுக்கு தான் ஞானம் அவசியம். ஞானத்தோடு அருமையாவில் ஊக்குவிக்க வேண்டும். ஐயா பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா அப்பா கரெக்ட் பண்ணுவாங்க, நீ தாத்தா கிட்ட வா, நீ தாத்தா கிட்ட வா, நீ என்கிட்ட வா பாட்டி. அப்புறம் எங்கம்மா அந்த பிள்ளை திருந்தோம்? நாளைக்கு அந்த பிள்ளை அதுக்குள்ளே அந்த பிள்ளை வளரும் போது நீங்கள் மண்டை போட்டுருவீங்க. சரியா? அப்புறம் யார் கஷ்டப்படுறது? ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா ஞானம் இல்லாமல் ஊக்குவிக்கிறாங்களாம். என்னன்னா, ஐயோ பாவம் அந்த பிள்ளை, அந்த பருதாமல் என்னை பார்த்து அழுவுது. உங்களை பார்த்து தான் அழுவோம். ஏன்னா கெடுத்து வச்சிருக்கீங்களே. அந்த பிள்ளைக்கு தெரியும் யாரை பார்த்தா வேலை நடக்கணும். ஐயா பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுங்க, சைக்காலஜி கற்றுக்கணும்னா பிள்ளைங்கிட்ட கற்றுக்கலாம். இங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணவங்க சைக்காலஜியில். அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா எப்போ இல்லாடா, எப்போ அம்மா கிட்டே பேசணும், எப்போ அப்பா கிட்டே பேசணும், யாருக்கிட்ட பேசினா காரியம் நடக்கும், எல்லாமே எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரியும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we need wisdom. ஞானத்தோடு அருமையாவில் நான் ஊக்குவிக்க வேண்டும். காரணம் என்ன, எல்லாம் விட்டால் அருமையாவில் நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கெடுத்துருவேனே, ஐ நீட் wisdom. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் எந்த நேரத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4-5 அவசரத்தை வாசிக்கலாம். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு நாங்க ஒரே குழப்பமா இருக்கு. கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அது தாங்க ஞானத்தை பயன்படுத்து. எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியணும். இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாது, பின் எது கல்யாணம் பண்ணுற? அப்புறம் ஏதாவதுனா பசங்க விட்டு வாமா. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைய என்கரேஜ் பண்ணுறாங்க. பிள்ளைக்கு ஆறுதலாக இருக்காங்க. என்ன ஆறுதலாக இருக்கிறாங்க? விட்டுட்டு வரத்துக்கு ஆறுதல் நடக்குதுமா. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்குது. இது என்கரேஜ்மெண்ட் கிடையாது, இது ஞானமற்ற ஒரு என்கரேஜ்மெண்ட். திஸ் இஸ் நாட் என்கரேஜிங் யுவர் சில்ட்ரன். உன் பிள்ளைக்கு நீ உதவி செய்யல, நீ எப்போ வந்தாலும் என் வீடு வாசல் திறந்துருக்கும். ஐயா அறிந்து கொள்ளலாம், இது உற்சாகம் அல்ல, ஊக்குவிக்கிற காரியம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு கேஜெட்ஸ் கொடுத்துட்றாங்க, செல்ஃபோன் கொடுத்துட்றாங்களா? செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஐயா 6 மாதம் பிள்ளைக்கெல்லாம் செல்ஃபோன் கொடுக்குறாங்கம்மா. அதில் இந்த இடத்த கோச்சிக்குது பிள்ளை. ஐயா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் நாட் என்கரேஜிங். என்ன பாஸ்டர் அப்படி கொடுத்தாதான் 2 வாய் பாருங்க, பதில் ரெடியாக வருது பாருங்க. 2 வாய் சாப்பிட்றான், 2 அடி கொடுங்க தானே சாப்பிட்ருவான். அல்லாட்டி என்கிட்ட கொடுங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். we are spoiling. இது நல்லதுன்னு சொல்லிட்டு செய்கிறோமே, இங்கே தான் தப்பு பண்ணுறோம். there's a godly way of encouraging, there's a carnal way of encouraging. என்கரேஜ்மெண்ட்ற ஒரு நல்லதுன்ற ஒரு பேரில் நம்ம பிள்ளைகளை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை அழிஞ்சு போதுமா, குட்டி சவரா போதுமா? தயவு செய்து ஜாக்கிரதையாக இருப்போம். இன்றைக்கு அந்த உலகத்தின் முறையிலே நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டாம். நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருமா, நீ கெட்டு போகிறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ தப்பு பண்ணால் மறைச்சிடுவாங்க, நீ தப்பு வழியில் போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், they are not encouraging. அது உற்சாகம் ஊக்குவிக்கிற காரியம் அல்ல, அது நிச்சயமாக நமக்கு கேடு வரவிக்கும். ஆகையால் அருமையுள்ள இந்த தெய்வீக விதத்தில் செய்வதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்று உற்சாகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் என் பிள்ளை எப்படி என்கரேஜ் பண்ணும், ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அந்த ஞானமான விதத்தில் ஊக்குவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அருமையுள்ள இந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஆகையால் தான் தெய்வீகமானது. ஏற்ற வேளையில் வாசிக்கலாம். அருமையுள்ள நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம், தமிழில் கூட சொல்லுவாங்க இடம் பொருள். ஐயா இன்றைக்கு முக்கியமா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், your words of encouragement should be at the apt time.
ஏற்ற வேலை. நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். நீ நல்லது தான் சொன்ன. எப்போ சொன்ன? யார் முன்னாடி சொன்ன? அது நல்லதுக்கு பதிலாக கெட்டதாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஏற்ற வேளையில் அருமையாவுலே அதுக்கு தான் ஞானம் வேணும். அதுக்கு தான் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே எங்கே எப்போ சொல்லணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விதத்திலே அருமையாவுலே வாசிக்கலாம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமொழி 15:23 மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லதுப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே தாங்க ஆண்டவர் சொல்லுவார்ப்பா, இந்த நேரத்தை சொல்லு. ஏற்ற காலத்தில் அருமையாவில் இந்த நாளில் அருமையாவில் இதுதான் உண்மையாகவே ஒரு ஊக்கு. ஆகியால் தான் அதிகமாக ஜெபித்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும். சும்மா நல்லதுக்கு மனசில் தோணுனதை செய்ய வேண்டாம்ப்பா. கேட்பேன், ஆண்டவரே இதை நான் எப்போ சொல்லணும்? உன் கணவனுக்கோ மனைவிக்கோ நல்லது சொன்னால் கூட ஜெபம் பண்ணுமா. காரணம் என்னவென்றால் நீ சொல்வது அது நன்மையாய் முடிய வேண்டும். இல்லாவிட்டா பல குடும்பத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லதுக்கு சொன்னது என்ன ஆயிடுச்சு? நான் நல்லதுக்குன்னு செஞ்சேன், அது பாருங்க கெட்டதாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். டைமிங் மிஸ் ஆயிடுச்சுமா. அங்கே அருமையோட அது ஒன்று எங்கேயுமே சரியாகாத ஒரு காரியம். நான் சொன்னது ரைட்டு தான், ஆனால் அந்த நேரத்தை சொல்லியிருக்க கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த நல் வார்த்தைகள்லாம் கோச்சிக்காதீங்க, வாந்தி மாதிரி. ஏன் வாந்தின்னா அது வந்துச்சுன்னா உடனே பொண்ணுன்னு உங்களுக்கு இல்லைப்பா. Please don't do that. Please don't spurt out, don't burp your good words. It should be uttered at the right time. சரியான நேரத்தில் அருமையோட சொல்லும்போது தான் அருமையோட வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் பார்க்கிறோம். அருமையோட ஏற்ற நேரம் கேளுங்க. ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே இதை எனக்கு பாரப்படுத்தி நீங்கள் இதை சொல்லணும், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லப்பா இப்போ சொல்லுப்பா, ஆயத்தப்படுத்து, அதுக்கப்புறம் சொல்லு. காரணம் என்னவென்றால் அருமையோட விதைகளை நாம் தூக்கி போடக்கூடாது, விதைகளை விதைக்க வேண்டும். Don't throw your seed, sow your seed. Amen. Don't just throw your seed, sow your seed. Amen. Hallelujah. நீதிமொழி ஏசாயா 50:4 வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன நாவு? அதாவது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகிய அருமையோட நான் உற்சாகப்படுத்தும் பொழுது சமயத்துக்கேற்ற வார்த்தை எனக்கு ஆண்டவரத்தில் கல்விமான நாவு. இந்த நாளில் அருமையோட என்னுடைய வாஞ்சை என்ன தெரியும்? ஒவ்வொரு முறையும் தேவ செய்தியை சொல்லும் பொழுது அங்கே ஒருத்தருக்கு சொல்லணும், இன்றைக்கு இந்த கேள்வியோடு வந்தேன், கர்த்தரோட பேசினான், இதுதான் செய்தி. இல்லாவிட்டால் ஒரு அரிதான ஒரு புதிய பிரசங்கம், கேட்காத பிரசங்கம், இது பெரிய பிரசங்கம் கிடையாதுமா. உண்மையான பிரசங்கம் எது தெரியுமா? இன்றைக்கு தேவையோடு வந்திருக்கிற இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசணும். இது தாங்க ஏற்ற வார்த்தை, இதுதான் ஒரு சிறந்த வார்த்தை. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம் அருமையோட. This is what we need. This is a word of encouragement and so we need God's wisdom. ஆண்டவருடைய ஞானம் நமக்கு அவசியம். அந்த ஞானத்தோடு செயல்பட வேண்டும். போன வாரத்தில் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு கடந்து போனேன், தாம்பரத்தில் முடிச்சு ரோட் சைடில். அங்கே போன பொழுது ஒரு சாட்சியை கேட்டேன். எல்லாம் நம்ம சாட்சி தான் எல்லாம். பாஸ்டர் நியூட்டன் கடந்து போயிருக்காரு. அங்கே போன 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே போயிருக்கிறார். அங்கே போனால் ஒரு ஆத்மாக்க ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்மாற்றத்தில் இருந்த ஒரு ஆத்மா, தீய பழக்கத்தில் அடிமையாக போன ஆத்மா. அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் லேட்டாகி கொஞ்சம் வந்திருக்கிறாரு. ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஏற்ற வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசினார். அன்றைக்கி ஒப்பு கொடுத்தாரு. நான் போயிருக்கும் போது மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போகிறார். ஆமென். பாஸ்டர் நியூட்டன் கூட சொன்னேன். ஆமாப்பா சொன்னாங்க. அவன் சொன்ன, நான் என்னமோ சொன்னேன், பைத்தியமாக தோன்றதெல்லாம் வச்சு இந்த ஆண்டவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாங்க, அது நம்மளுக்கு பைத்தியமாக இருந்தாலும் அது ஏற்ற வார்த்தை. அறிந்து கொள்ளலாம் அருமையாவில். இன்றைக்கு பல நேரங்கள் அருமையாவில் நாம் நல்ல சிறந்த வார்த்தைகளை பேச வேண்டும் யோசிக்கிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஐயா இந்த பைத்தியமாக தோன்றுகிற வைத்து தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம் அருமையாவில். வாட் வி நீட் இஸ் அ டைம்லி வேர்ட். மூன்றாவது பார்க்கும் பொழுது இந்த ஊக்குவிக்கிற காரியத்தில் இது தெய்வீகமானதுக்கு காரணம் என்னவென்றால் அது ஞானத்தோடு செயல்பட வேண்டும், அது ஏற்ற வேளையில் செயல்பட வேண்டும். மூன்றாவது சுயநலம் இல்லாமல் இதை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கெல்லாம் இருக்குமா, இன்றைக்கி என்ன அட்வைஸ்னா, நான் அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுப்பேன், ஆனால் அந்த பிள்ளை என் பிள்ளைய காட்டில் ஜாஸ்தி மார்க் வாங்கிடுச்சுன்னா அதுக்கு சொல்ல மாட்டேன் நான். அது என் பிள்ளைய காட்டிலும் அதுக்கு ஜாஸ்தி வாங்கிடுதுல, அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் நான்.
ஏன்னா என்னை காட்டிலும் மோசமான என் பிள்ளைகள், மோசமான பிள்ளைகளை என்ன பண்ணுவேன் நான்? சத்தமே வராது பாருங்களேன், சத்தமே வராது. பிகாஸ் our help is all highly selfish. ரொம்ப சுயநலம் இருக்குமா. ஆனால் தெய்வீகமான அருமையான ஊக்கம் எப்படிப்பட்டது என்றால் தன்னலமற்றது. ஆமென். செல்ஃப்லெஸ்னஸ். ஹல்லேலூயா. செல்ஃப்லெஸ்னஸ். ஆமென். இந்த நாளில் அறிந்து கொள்ளலாம் அருமையாக we need to encourage others even when we are. யோபின் ஜெபம் அப்படி தானம்மா. அவன் வேதனையோடு துன்பத்தோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அவன் மற்றவர்களுக்காக இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நானே கஷ்டப்படுறேன், நீங்களும் என்ன வந்து விசாரிக்கணும், நான் எப்படி மற்றவங்களை விசாரிக்கிறது? விசாரிப்பா, இவங்களை என்ன விசாரிச்சு பாரு, கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். நீ கஷ்டப்படும் போது ஐயா இயேசுனுடைய சிலுவையின் வார்த்தைகளை பார்க்கலாமே. ஐயா பிதாவே இவர்களை மன்னியும், இன்னைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய், மகனே உன் தாய் உன் மகன். என்னங்க இது? இவர் பாடுபடும் போது சாகும் பொழுது மற்றவர்களை ஊக்குவித்து கடந்து போகிறது பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சபை கட்டும் பொழுது 2 வருஷம் காஞ்சிபுரத்துக்கு அலைய வேண்டியது. 2 வருஷம், லிட்டில் 2 years, more than 2 years I had to go to காஞ்சிபுரம் இந்த சாங்ஷன் வாங்குறதுக்கு, சர்ச் கட்டுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் இப்போ ஒரு ஸ்கூட்டர் இருக்கும், பழைய ஸ்கூட்டர் இருக்கும். அந்த ஸ்கூட்டர்லாம் போகணும். அவ்வளோ தூரம் 52 கிலோமீட்டர் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தீங்கன்னா இடுப்புலாம் வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த வெயில் காலத்தில் போகும்போது அங்கே உரகடத்தில் இப்போல்லாம் வந்திருக்கு. முந்தி உரகடத்தில் அந்த ஜங்ஷனில் ஒரு குழாயில் தண்ணி வரும், பழைய அந்த போனவங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வீட்டிலே வந்து ஒரு டவலில் தண்ணிலாம் கட்டி ஈரத்துணி கட்டிட்டு அப்புறம் அங்கே போய் அதுக்குள்ளே உரகடம் போகிறதுக்குள்ளே காஞ்சிரும். அந்த தண்ணியை மறுபடியும் சோக் பண்ணி தலையில் கட்டிட்டு அப்புறம் காஞ்சிபுரம் போகிறது. இப்படி தாங்க 2 வருஷம் போயிட்டு வந்தது, ரொம்ப கஷ்டம். அந்த நாட்களில் சபையில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பைக் வாங்க காசு கொடுத்தார். சின்ன நீ பைக் தான் வாங்கணும் சொல்லிட்டு, அப்போ ஹீரோ ஹாண்டா, பழைய ஆட்களுக்கு வந்து ஹீரோ ஹாண்டா ரொம்ப நாள் ஆசை. அந்த டைமில் ஹீரோ ஹாண்டா தான் ரொம்ப ஃபேமஸ் வண்டி வாங்கினேன். இதில் என்ன வேடிக்கைன்னா அவர் கடைசி வரைக்கும் மோப்பட் தான் ஓட்டினார். கடைசி வரைக்கும் மோப்படில் போனவர் ஹீரோ ஹாண்டா வாங்கி எனக்கு காசு கொடுத்தார். சர்ச், திஸ் இஸ் என்கரேஜ்மெண்ட், செல்ஃப்லெஸ் என்கரேஜ்மெண்ட். தனக்கு ஏதோ அந்த வசதியிலிருந்து செய்கிறது வேறுமா? ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகளாய் நான் ஊக்குவிக்க வேண்டும். எப்போ தெரியுமா? எனக்கு தேவை, எனக்கு வேதனை இருக்கு, ஆனால் அப்படி இருந்தாலும் மற்றவர்களை ஊக்குவிக்கும்படியாக அருமையோட கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த நாள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு என்னப்படுகிற நாள் இருக்கிற வரைக்கும் இப்படி நம்ம செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு குறை இருக்குமா? எனக்கு வியாதி இருக்கு, மற்றொரு சுகத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவளை ஊக்குவிக்க வேண்டும். எனக்கு பிள்ளை இல்லை, மற்ற பிள்ளை இல்லாத மக்களுக்காக நான் ஊக்குவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹம்சா வாஸ் a beautiful example, a beautiful example. அருமையான இந்த நாளில் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு this is real Christian life. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைமா. நாம் வேதனைப்படும் பொழுது மற்றவர்களை ஊக்குவிக்கும்படியாக அருமையாவுள்ள, இதுதான் அருமையாவுள்ள ஒரு பிரதான ஊழியம். இதை நாம் செய்ய நாம் பல நேரங்களில் தவறுகிறோம். காரணம் என்ன? இது உலக பிரகாரமான ஊக்குவிக்கிற காரியம் இல்லை, இது தெய்வீகமானது. ஆமென். இட்ஸ் a divine act. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, to learn to look beyond their fault. 4வது பார்க்கும் பொழுது அவருடைய குறைகளையும் தாண்டி பார்த்து உற்சாகப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் எது தான் தெரியும்? ஐயோ அவட பயங்கர கண்ணுங்க நம்ம கண்ணுக்கெல்லாம். உங்களுக்கு தெரியுமா, போன வாரம் என்ன போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? பார்க்கல? ஓய் நீ பார்க்கலையா? நான் பார்த்தேனே, அவங்க இப்படி போட்டாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம், வீடியோவே பார்க்க வேண்டாம். அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுவாங்க, வீடியோ போட்டு காட்டிருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு முன்னாடி வீடியோ, அவங்க கேட்டுக்குள்ளேருந்து வந்தது கேட்லேருந்து போகிற வரைக்கும் வீடியோவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்க்க தெரியுதேம்மா. சில நேரத்தில் அவருடைய குறைகளை தாண்டி, ஆமென், குறைகளை தாண்டி. ஐயா இன்னைக்கெல்லாம் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன், ஏன் தெரியுமா?
என் குறைகளை தாண்டி ஆண்டவர் பார்த்தார், அநேக மக்கள் பார்த்து இருக்கிறபடினாலே உங்கள் முன்பாங்க நிற்கிறேன். இல்லாட்டி எனக்கெல்லாம் தகுதியே கிடையாதுமா. இந்த தைரியமான சொல்லுவேன் நான். காரணம் என்ன? தேவனுடைய கிருபையில மார்த்து நிற்கிறேன். இன்றைக்கு let us learn to look beyond people's fault. இன்றைக்கு குறை கண்டுபிடிச்சு என்னத்தை தாமா சாதிச்சிட்டோம்? What have we achieved? கணவனே மனைவியே, ஐயா இன்றைக்கு சபை விசுவாசி இன்றைக்கு குறை கண்டுபிடிச்சு சொன்னியே, இந்த குறை கண்டுபிடிக்கிறதுனால யாராவது ஒரு மக்களை, ஒரு ஆத்மா நீ மாத்திருக்கிறியா? Have you changed one soul? இன்னைக்கு அதெல்லாம் பிசாசு. குறை கண்டுபிடி சகோதரி குற்றப்படுத்துவது யாருடைய வேலை? சத்தமாக சொல்லுங்களேன். சாத்தான் வேலையை சூப்பராக செய்கிறாங்க ஆண்டோட பிள்ளைங்க. இது சாத்தான் வேலைமா? இது சகோதர மத்தியிலே குறை கண்டுபிடிக்கிறது பிசாசுடைய வேலை. ஜாக்கிரதையா இருப்போமா. இன்றைக்கு we need to understand that I need to look beyond people's fault. வேதாமத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள்லாம் பார்க்க வேண்டும் என்றால், மை குட்னஸ், மோசே கொலைகாரன், சவுல் கொலைகாரமா, குடும்பத்தில் கழிச்சட ஒன்றும் இல்லை, தாவீது, எலிசா, எத்தனாவது 12வது ஏர்மாடுகள், இதெல்லாம் வேஸ்டெல்லாம் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீஷரில் பார்க்கலாமே, ஒருத்தனும் சரி கிடையாது. ஐயா, இந்த ஆண்டவர் குறைகளையும் தாண்டி அருமையாவுல பார்த்து ஊக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். Let us do it. அருமையாவுல இந்த நாளில் அருமையாவுல இந்த let us do this work of encouragement. வசனம் சொல்லுது, குறிப்பாக இந்த நாள் கிட்ட வருது பாருங்க. இந்த கடைசி காலத்துக்கு வரோம்ல, நாள் சமீபத்து வரும்பொழுது ஒருத்தர் கவனித்து, அவர் கவனித்துன்னு என்ன தெரியுமா? இவங்களை காட்டில் அவங்க மோசமாக இருந்தாங்கன்னா மோசமானவங்க முதல்ல என்கரேஜ் பண்ணு. ஆமேன். ஒரு வீட்டில் நல்ல பெற்றோர் செய்வாங்க என்ன தெரியுமா? 2-3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பிள்ளை ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க? அந்த பிள்ளைக்கு கவனிச்சு கொஞ்சம் அதை தான் வாசிக்கிறோம். ஒருவர் இல்லைங்க, நாங்களும் சபையில் நாங்களும் எல்லாம் பொதுவாக இருப்போம், அது லூசு தானோ. கோச்சிக்காதீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன்ல ஒரு மாதிரி இருக்குன்னு. So please, I'm really, because இன்னைக்கு ஏதோ தேவன் கொடுக்காத ஒரு நியாயத்தை என்னமோ இவங்க தான் நீதி நேர்மை நியாயன்ற மாதிரி பண்றாங்க. இது கிடையாதுமா, கவனிமா. என்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆட்டு பின்னாடி போறவர். இது நியாயமா? ஆண்டவருக்கு தான் நியாயம். ஆமென். ஸோ கவனிக்கலாமா? இன்றைக்கு ஒருவேளை அருமையாவில் ஒரு துவண்டு போன நிலையில் இருந்தால் பரவாயில்ல, தப்பு செஞ்சிருந்தா அதை தாண்டி உற்சாகப்படுத்தி அந்த ஆத்மா எப்படியாவது கரை சேர்ப்பது தான் சபை. ஆமென். பரலோகத்தில் ஒரு அமைதி உண்டாயிட்டு. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அருமையாவில் இந்த உற்சாகம் ஒருவனை அருமையாவில் மேம்பட செய்யும். அது மாத்திரமல்ல, a godly encouragement has correction. Amen. A godly encouragement has correction. அந்த தெய்வீக ஊக்குவிக்கிற காரியத்தில், புத்தி சொல்லுவதில் அருமையோட அங்கே சீர் பொருந்துபடி செய்கிற ஒரு காரியம் உண்டு. ஆனால் இந்த நாட்களில் கரெக்ஷன் மீன்ஸ் புட்டிங் மீ டவுன். கரெக்ஷன் சொன்னாலே என் மேலே நீ என்னை திட்டுற, ஏன் என்னை திட்டுறீங்க, ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? இல்லைப்பா உன் நல்லது சொல்கிறேன். நல்லதுக்கெல்லாம் கிடையாது, நான் செய்கிறதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லணும். நோன்னு சொன்ன மாத்திரத்தில் நீ எனக்கு எதிர்த்து பேசுகிற, எனக்கு விரோதமாக பேசுகிற. இல்லைம்மா, அறிந்து கொள்ளலாம் மறுமையுள்ள இந்த என்கரேஜ்மெண்ட். எப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட்னா, என்னை திட்டி சீர்பொருந்தும்படியாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிறந்து விளங்கும்படியாக செய்கிற காரியம். ஆகையால் அது திட்டுறது கிடையாது. தட் இஸ் என்கரேஜ்மெண்ட். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமே 141 சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி. நீதிமான் என்னை தயவாய் குட்டி. கடைசியா உண்மையா சொல்லுங்க, எப்போ கடைசியா குட்டு வாங்கினீங்க யார்கிட்டயாவது? சரியா? குட்டு வாங்கினது எப்போ? ஐயா, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். வசனம் சொல்லுது, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். அருமையாவில் அறிந்து கொள்ளலாம். There is an encouragement which comes through admonition. அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இந்த ஊக்குவிக்கிற காரியம் சில நேரத்தில் அருமையாவில் அந்த திட்டுவது மூலமாய், சில நேரத்தில் சில கடிந்து கொள்வது மூலமாய் நாம் உற்சாகப்படுத்துகிறோம்.
ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்க வேண்டும் என்றால் அருமையாவுள்ள லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது நமக்கு எல்லாம் தெரியும், இவங்க 2 பேரும் எப்படி போகிறாங்க, கிளிய பாவம்னு மற்றவங்களும் துக்க முகத்தோடு அப்படி தோண்டு போய் அப்படி எங்கே போகிறாங்க, எந்த ஊருக்கு போகிறாங்க, எம்மா ஊருக்கு போகிறாங்க. நம்மளாம் தெரியுமே. அவங்களோட கூட இயேசு என்ன பண்ணாராம், சேர்ந்துக்கிட்டாரு. அவன் கண்களுக்கு மறைவாக இருந்தார். இவர் எப்படி பேசினாராம், எப்படி பேசணும் சொல்லிட்டா, ஏசுனார். ஏசு புத்தி இல்லாத அப்படிதான் பேசணும். உங்களுக்கு இவ்வளவு அறிவில்லை அப்படிதான் போட்டிருக்கு. என்னம்மா மந்த புத்தி, சரி மந்த அதான் சரி, அந்த டல்லு. ஐயா 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், டே அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தயவுசெய்து தப்பாக எடுக்க வேண்டாம். ஐயா அவர்களை மனம் அடையும்படியா திட்டலை, அவர் கடிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா, அவளை ஊக்குவிக்கும்படியாக. இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம் அருமையாவில், இந்த வீட்டில் இப்படி அவசியம், பெற்றோர் மத்தியில் அவசியம், பிள்ளைகளை கடிந்து கொண்டு அருமையாவில் there should be an encouragement, and in that encouragement there should be a correction. This is godly correction, godly encouragement. ஆண்டவர் அப்படி தான் செய்வார். சில வீட்டில் பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க, கடிந்து கொள்ளவே மாட்டாங்க, அது தரதலையாக போயிடும். ஐயா அறிந்து கொள்ளலாம், வேதத்தில் வாசிக்கிறோம், நேசிக்கிற பிள்ளையை பிதா சிட்சிப்பார். காரணம் என்ன, அது நேசத்தின் வெளிப்பாடு, அருமையான அன்பின் வெளிப்பாடு. ஐயா அறிந்து கொள்ளலாம். இது தயவு செய்து தவறா எண்ண வேண்டாம். நீ கெட்டு போறது தேவனுடைய சுத்தம் அல்ல. சோ இது இட்ஸ் an encouragement through correction. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஐயா இந்த பிள்ளை சொல்றான், ஐயா இந்த ஸ்டூடெண்ட் சொல்றான், தயவுசெய்து என்னை திட்டுங்க, என்னை கொட்டுங்க, எப்படியாவது நான் இந்த பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும். ஏன் என்ன நல்ல மார்க் வேணும், இதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க, என்ன கொட்டுங்க. அந்த பிள்ளை சொல்லுதுமா. ஸோ ஆகியால் அருமையாவுள்ளே இந்த கொட்டுதல் என்னை இன்னும் தேர்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆகியால் இட்ஸ் an encouragement. ஆமென் ஹல்லேலூயா. encouragement is divine. ஆமென். சில நேரத்தில் யாருமே இல்லை, அப்போ தாவீது கேளுங்க சொல்லுவான். ஆமென். தாவீது கர்த்தருக்குள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென். சகல ஜனங்களும் தங்கள் குமாரன் குமார்த்திகள் நிமித்தம் மனசிலேக்கியமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை இன்னைக்கு உங்களை திடப்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா கூட உங்கள் கைகளே உங்களை என்ன பண்ணும், திடப்படுத்த வேண்டும். ஸோ லெட் யூர் ஹேண்ட்ஸ் பி ஸ்ட்ராங். எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, உன் கையில் தான் இருக்குது. யாத்திராம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்து வாசிக்க வேண்டாம், சுருக்கமாக சொல்லி கடந்து போக விரும்புகிற 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அருமையான எல்லாத்தையும் இழந்து போனான். ஆல்மோஸ்ட் ஹி இஸ் கம் டு ஜீரோ. மோசே அப்பொழுது ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். முச்செடியின் மத்தியிலே ஆண்டவர் காட்சி அளித்து அவனுக்கு அழைக்கிறார். மோசே என்று அழைத்தார். நீ இருக்கிற இடம் பரிசுத்தம். அப்புறம் நான் இது வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கெல்லாம் அப்படி வெளிப்படுத்தலை, இப்படி வெளிப்படுத்தன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி அவனை அழைத்து அவனை ஒரு விடுதலை நாயகனை அனுப்புகிறார். ஆனால் மோசேக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை. சரிங்களா? he is very depressed. Amen. Please understand, today a lot of people are depressed. A lot of people are in depression. இங்கே பார்க்கும்போது மோசே was depressed. அப்போ கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் என்னப்பா இருக்கு, உன் கையில் என்ன இருக்குது, ஒரு கோல் இருக்குது, கீழே போடு, பாம்பாச்சு, பிடி வாழைப்பிடி, கோலாச்சு. இன்னொரு விதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மோசையை ஊக்குவிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினார், அவன் கையில் இருக்கிறது, அவன் கையில் இருக்கிறது, அவன் கையில் இருக்கிற கோல், அவன் கையை மடியில் போடு, மடியில் இந்த எடு, இப்படிலாம் நடக்கும். அருமையாவில் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, என்கரேஜ்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வருது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், தாய்லாந்துக்கு ஒரு 2 வீக்ஸ் போயிட்டு வர போகிறோம். நடக்குதுமா இப்போல்லாம்? நீ தாய்லாண்டில் போகாதப்பா, இங்கிலாண்ட்லேயே என்ன பண்ணலாம், நீ தாய் நாட்டிலேயே என்ன பண்ணலாம், நீ உற்சாகம் அடையலாம். எங்கள் தாய்லாந்துக்கு போய் தான் உற்சாகம் அடையணும்னு பார்க்குறாங்க. ஐயா அறிந்து கொள்ளலாமா இன்றைக்கு? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உன் கையில் என்னம்மா இருக்குது? இன்றைக்கி ஏதாவது குடும்பத்தில் சமாதானம் அழுதுறதா வீட்டுக்கு போய் வீட்டில் உட்காந்து பேசி சந்தோஷமா, ஆமென் ஹல்லேலூயா, தட்ஸ் வாட் யூ நீட் டு டூ.
Because encouragement will enhance people. வாசிக்கலாம் உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். ஆமென். நல்லா எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தில் வந்துட்டா இந்த 40வது வருஷத்துக்கு வந்தாச்சு. மோசே தான் என்ன பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது யோசுவா நடத்தணும். அப்போ யோசுவா நடத்துறதுக்கு கர்த்தர் மோசே என்ன சொல்கிறார் வாசிக்கலாம். உனக்கு முன்பாக இருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து. அவனை ஹல்லேலூயா. அவன் தான் இந்த மக்களை நடத்தணும். அடுத்த லீடர் இவன் தான். அவன் லீடராக இருக்கிறபடினால அவனை என்ன பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு. நீ என்கரேஜ் பண்ணினா அவன் அழகாக இந்த ஜனங்களை நடத்துவான். ஆமென். So before he got his office, God instructs Moses to encourage Joshua so that he can lead. 3:37 வாசிக்கலாம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. இது எப்படிங்க, இது எப்படி என்கரேஜ்மெண்ட்? அப்படி இன்னும் இப்படி பயமுறுத்துறீங்க? ஆமாங்க, கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. காரணம் என்ன? அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் ஹல்லேலூயா அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பான். ஐயா, அவன் தான்ப்பா அடுத்தது இந்த ஜனங்களை இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறது. அதோட என்ன பண்ணு, அவனை கட்டாயப்படுத்தி அவனை திடப்படுத்து. நம்மளாம் தெரியுமே, யோசுவா 1:1 முதல் 9 வசனம் வாசிங்கன்னா 3 முறை ஆண்டு சொல்றார், நீ பலன் கொண்டு திடமனத, நீ பலன் கொண்டு திடமனத, நீ பலன் என்னங்க. அவர் ஐயா இந்த ஊழியத்துக்கு முன்னாடி என்கரேஜ் பண்ணுறான். ஏன்னா என்கரேஜ் பண்ணால் ஹல்லேலூயா இன்னும் சிறந்து அவன் அருமையான காரியங்களை செய்வான். சின்ன வயசில் விளையாடும் வீட்டில், அப்பா வீட்டில் கேரம் விளையாடும். ஐயா நிறைய விளையாடுவோம் வீட்டில். ஏன் சொல்கிறேன்னா, ஐயா இன்றைக்கி நிறைய வீட்டில் இந்த விளையாட்டு இந்த சந்தோஷம்லாம் வெளியே போகிறாங்க, வீட்லேயே இருக்கணும். அப்பா கூட கேரம் விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம், பேட்மிண்டன் விளையாடி இருக்கேன், ஹாக்கி விளையாடிருக்கேன், கிரிக்கெட் விளையாடிருக்கேன், எல்லா விளையாட்டும் விளையாடிருக்கேன் எங்கள் அப்பா கூட. அப்போ கேரம் விளையாடும் போது என்ன நடக்கும்னா, நானும் அப்பாவும் ஒரு செட்டு, நான் தான் சின்னவனாக இருந்தேன், தங்கச்சி ரொம்ப சின்னவளாக இருக்கும்போது நடந்த காரியம். அம்மாவும் அண்ணனும் ஒரு செட்டு. சரி, கேரம் விளையாடும் போது அவர் சொல்லுவார், கை வச்சுக்கன்னு சொல்லுவார், லைனில் கை வச்சு. அப்புறம் ஸ்ட்ரைக்கர் அவர் வைப்பார். அப்புறம் கமான் இம்பீரியல் மேஜஸ்டின்னு வர எங்கள் அப்பா. கமான் இம்பீரியல் அப்படி சொன்னாலே அப்படியே ஒரு தைரியம் ஒன்று வரும் பாரு. அடிப்போம் பாருங்கள், பாக்கெட் போயிடுமா. அந்த அந்த உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு வார்த்தை, அது என்னமோ தெரியல, ஒரு பெரிய ஒரு பலத்தை, அருமையுள்ள ஊட்ட சக்தியை கொடுக்கும். செய்யலாமே. காசு பணமே கிடையாதுமா, இது காசு பணமே கிடையாது. இன்றைக்கு இன்று எனப்படுகிற நாள் வரைக்கும் ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். அப்பா கவனிக்கலாம்பா, கவனித்து இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க. ஐயா, ஒவ்வொருத்தரும் என்ன கஷ்டத்தோடு வராங்க தெரியுமா? எத்தனை பேர் வீட்டில் என்னென்ன கஷ்டம் தெரியுமா? எதுக்கு சபையாக வருகிறோம்? ஒருவர் நாம் என்ன பண்ணோம்? ஊக்குவிக்க வேண்டும். வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். சிம்பிள் காரியமாக அவங்களை என்கரேஜ் பண்ணோம். அப்படி தெரியுமா, அவங்களோட பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதியின் மேல் நீதி அடைய, ஹல்லேலூயா, அந்த மேன்மை அடைய அருமையுள்ள கர்த்தர் கிருபை தருவார். அதுக்கு நீங்களும் நானும் உதவியாக இருப்போம். Amen, hallelujah. That's what we need to do, so that we can encourage one another so that they can move on towards excellence. மேன்மை அடைய அருமையான கர்த்தர் தாமே. This is the last word to the church. இதே நிலையில் இருக்கக்கூடாதுமா. ஊழியம் செய்கிறோம், இன்னும் ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியத்துக்கு போனேன், யாராவது புதுசாக போயிட்டு வந்தாங்க, எப்படிங்க ஊழியம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, கேள்விப்பட்ட சொன்னாங்க, புதுசாக போயிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன இருக்கும் திரும்ப? ஹல்லேலூயா. இன்றைக்கு விசாரிக்கலாமே. இன்றைக்கு அருமையோட நாம் ஊக்குவிப்போம். Let us encourage one another. கண்டு முடிச்சு ஜெபிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கருவாலி மரத்துக்கு கிட்ட உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கார். இவன் போர் அடிச்சுட்டு இருக்கான். கொஞ்சோண்டு கோதுமை அரிக்கட்டு இருக்குது. போர் அடிச்சுட்டு இருக்கும்போது அவனை பார்த்துட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர். யாரை பார்த்து சொல்கிறீங்க? நானே சும்மா இருக்கிறேன், பயந்துக்கிட்டு இருக்கிறேன். நானே எங்கே சத்தம் கேட்கணும் பயந்துகிட்டு இருக்கிறேன். இவரை பார்த்து என்ன சொல்கிறேன்? என்னை பார்த்து, ஹே சூப்பர் மேன். என்ன சூப்பர் மேன்?
ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு திஸ் இஸ் ஹவ் காட் ஸ்பீக்ஸ். அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் பேசுகிறாரு. எல்லா சபையிலும் குறை இருக்கு. அந்த ஃபிலடெல்பியா சபையில் குறை இல்லை, மற்ற எல்லா சபையிலும் குறை இருக்கு. ஆனால் குறை சொல்லுமா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா, உன்னுடைய கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ இப்படி செஞ்சுருக்க, சூப்பராக செஞ்சுருக்க, நல்லா செஞ்சுருக்க, ஆகிலும் உன் பேரில் என்ன இருக்கு, ஒரு குறை உண்டு. குறை சொல்லியம்மா ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கி நம்முடைய எங்கேயும் ஃபஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபேமிலி. உன் குடும்பத்தில் உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளை, உன் மாமனார், உன் மாமியார், உன் மருமக அருமையாக உள்ள இன்றைக்கு இமீடியட் ஃபேமிலி நம்ம செய்வோம்மா. ஹல்லேலூயா. லெட் அஸ் என்கரேஜ் ஒன் another. ஒருவேளை யார் இல்லாத நிலையில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை, உன் கை வந்து உனக்கு உதவியாக இருக்கட்டும்மா. ஆமென். கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அன்பு கூறுகிறார், கர்த்தர் உனக்கு தெரிந்து கொண்டார். யாரும் உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லாட்டி நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, வசனத்தை நீ உனக்கே அறிக்கையிடு. ஹல்லேலூயா. அப்படி பேசி பாரு, அப்படியே துவண்டு போன ஆத்மா அப்படியே எழும்பி நிற்கும், அப்படியே எழும்பி நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we need to become better. சபையானது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், நீதியின் மேல் நீதி செய்ய வேண்டும். உலகம் செய்யுதுமா, உலகம் இன்னொன்று அநியாயமாக செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதே நிலையில் இருக்கிறோமே. இல்லைப்பா, நான் என்ன பண்ண போகிறேன், இன்னையிலேருந்து பார்க்க போகிறேன் யார் யாரெல்லாம் புதுசாக வரா, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறா, யாரெல்லாம் வயதானவர்கள் உண்டு, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்க. ஐயா ஒரு வார்த்தை அவங்களோட பேசி, அண்ணன் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், சகோதரியே ஐம் ஜஸ்ட் வித் யூ. ஆமென், ஹல்லேலூயா. a simple gesture. யாரும் அள்ளி கொடுக்க சொல்லம்மா, ஒன்றும் செய்ய சொல்ல, சும்மா ஒரு வார்த்தை விசாரிப்போமே. அப்படி விசாரித்தால் ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளை உன்னை கொண்டு கர்த்தர் அநேக மக்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆமென். இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்த மக்கள்லாம் கர்த்தரிடத்தில் வருவாங்க. we need encouraging words. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரன் விமலன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக மீண்டும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு பேசி உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்ற ஆண்டவரை வாக்கியத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசி வருகிறீர். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு உற்சாகப்படுத்த, பலப்படுத்த எங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் அறிந்து கொண்ட வேதத்தின்படியாக சகோதரர்களை திடப்படுத்த ஆண்டவரே எத்தனையோ விதமான வேத வாக்கியங்கள் உண்டு. இந்த நாளில் நீர் எங்களோடு குறிப்பாக பேசியிருக்கிறீர். ஒருவரோடு நான் ஊக்கப்படுத்தி கர்த்தருக்குள் ஆண்டவரை விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் பலப்பட, ஆண்டவர் உறுதியாய் நிற்க, இன்னும் நற்கிரியைகளில் ஆண்டவரை நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை அழைத்தவர் நற்கிரியைகளுக்கென்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதில் நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரு சகோதரனை ஒரு சகோதரி நாங்கள் காணும் பொழுது அவர்கள் விசுவாசத்தில் இன்னும் பலப்பட்டு இருக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குகளை ஆண்டவர் நாங்கள் பேசும்படி ஆவியானவர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி அவர்கள் என்ன இருதயத்தோடு இருந்திருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தை அறிகிற கர்த்தர் எங்கள் வாயின் வார்த்தைகளை கொண்டு அவர்களை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை அதற்கென்று அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இயேசு வரை மட்டும் இருப்பதாக. ஆமென்.